நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டு வட்டியில் மாடல் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே மாடல் 1 பார்த்தோம். மாடல் 1 என்ன பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ கூட்டு வட்டியில் மாடல் 2 என்ன அப்படின்னா அதில் அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4% கூட்டு வட்டிக்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் 1352 எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த எப்போ கேட்ட கொஸ்டின் அப்படின்னா 2022 கேட்ட கொஸ்டின். ஒன்றும் ரேட் கொடுத்துட்டாங்க. ரேட் வந்து என்ன 4% கொடுத்துட்டாங்க. எண் வந்து வருடங்கள் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா டோட்டல் அமௌண்ட். மொத்த தொகை அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ அது என்ன கொடுத்துட்டாங்க 1352 கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம அசல் அதாவது பி அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா நமக்கு தெரியும், எழுதலாம். A = P of 1 + R/100 whole power n. இப்போ கொடுத்துருக்க டேர்ம்ஸ்லாம் எழுதலாமா? ஏ என்ன கொடுத்துருக்காங்க 1352, பி தெரியாது, 1 + R வந்து 4%, 4/100 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா என்னன்ற வேலையில் 2 கொடுத்துருக்காங்க, ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இது 2 டைம், இது 50 டைம், 1 டைம் 25. ஸோ நமக்கு 1 + 1/25 ஹோல் ஸ்கொயர் பி ஆஃப் 1352 இப்படி தான் வரும். இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? 1352 பி ஆஃப் 25 மேலே போச்சு அப்படின்னா ஏன் டினாமினேட்டர் சேம் பார்க்கணும். 25 + 1 26/25 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது என்ன இருக்குன்னா 1352 பி ஆஃப் 26 × 26/25 × 25. ஸோ இப்போ நம்ம பி தான் வேணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை 1352 இன்ட்டு கீழே இருக்கிறது மேலே போயிடும் 25/26 × 26. 2 டேபிளில் போட்டு பார்க்கலாம். 13 வரும். இது வந்து 6 7 66 வரும். மறுபடியும் 2 டேபிளில் இது வந்து 13 வரலாம். ஸோ 3 3 8. 13ல் வந்து 8 எப்படி வரணும்? 3 6 ஆரா? ஸோ 13 16 போட்டு பார்க்கலாம். 13 16 போட்டு பார்க்கலாம். 6 3s are 18க்கு 1 1 6 6. இது ஒன்று 7 1 3 is 3 1. ஸோ 8 0 1 208 தான் வருது. 6 3s are 18க்கு 1 1 6 6 7 2 3s are 6 1 2 is 2. ஸோ 8. ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே 3 இருக்குது, அங்கே 8 இருக்கா? ஸோ 3 டேபிளில் எது 8 வரும் அப்படின்னா 6 3s are 18. ஸோ 6 வந்து 1. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு 16ல் போட்டு பார்க்கணும். அப்படி வரணும் 26ல் போட்டு பார்க்கலாம். ஸோ 1 டைம் 26. ஸோ 13 2s are 26. ஸோ 1 டைம் 2 டைம்னு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு என்ன ரிமைண்டிங் இருக்குது அப்படின்னா 2 × 25 × 25. ஸோ 2 × 25 ஸ்கொயரா? நான் ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் சொன்னேன், இப்படி எழுதிக்கோங்க. ஸோ 2 ஸ்கொயர் அப்படின்னா 0 4 5 ஸ்கொயர்னா 25 2 5s are 10 10 2s are 20. ஸோ 625. ஆக்சுவலாக நமக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு 25 ஸ்கொயர் வரைக்கும் க்யூப் ரூட்னா ஒரு 15 20 க்யூப் ரூட் வரைக்கும் நமக்கு மனப்படமாக தெரிஞ்சால் நல்லது. பட் இந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் ஓகே தான். ஓகே, 6 2 5 × 2 அப்படின்னா 5 2s are 10க்கு 1 2 2s are 4 + 1 5 6 2s are 12. ஸோ 1250 ரூபா. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ரேட்டு பர்சன்ட் கொடுத்துட்டாங்க, இயர் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. டோட்டல் அமௌண்ட்டு நம்ம பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு. A = P of 1 + R/100 whole power n. ஸோ நம்ம ஃபார்முலா படி நம்ம அந்த கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறம் அந்த 4/100 நான் சிம்பிளிஃபை பண்ணி 1/25 கொண்டு வந்திருக்கேன். நம்ம 2 டேபிளில் நான் வந்து அடித்து கொடுத்து. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்படி வரும் P of 26/25 the whole square. ஸோ இதை வந்து ஸ்கொயர் 26 × 26 25/25 போட்டேன். நமக்கு P தான் வேணுன்றலாம் கிராஸ் மல்டிஃபை பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே வந்துருச்சு.
அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு 2 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது இங்கே 13 வரும், இங்கே 13 வரும். ஏன்னா 2 டேபிளில் ரெண்டையுமே 2 டேபிளால் இதை வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு 338 வந்திருக்கு. 338 எப்படி 13ல் வரும் அப்படின்னா, நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 8 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 3ல் வந்து எத்தனை டைம் வந்து 18 வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 டைம்ஸு. ஸோ அப்படிங்கும்போது 13 டேபிளில் 10 வந்து 130 தான் வரும். 130க்கு மேலே இருக்குங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் 16 அப்புறம் 26 அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ 26ன்னு வந்துச்சு அப்படின்னா 113 is 13, 230 is 26. ஸோ 2 டைம்ஸ் நமக்கு மிச்சம் இருக்குது. 2 × 25 × 25, 25 25 ஸ்கொயர் 625 × 2 அப்படிங்கும்போது நமக்கு வேல்யூ வந்து 1250. ஸோ இதான் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட், இந்த கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸ்கொயர் இப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம் நீங்கள். எப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணிக்கலாம் 0.4, அப்புறம் 5 ஸ்கொயர் பண்ணி 25. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 5 10 × 2 20ங்கும் ரெண்டையும் ஆட் பண்ணால் எப்படி வரும். நீங்கள் இந்த மாதிரி எதுக்கு 2 ஸ்கொயர் பண்ணாலுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்ட் வேல்யூ வரும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசல் ஆனது ரூபாய் 2662 தொகையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே நேரமா 8th இருக்க கொஷின். ஸோ ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% வட்டி கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. 3 ஆண்டுக்கு ஒரு தொகை, அந்த தொகை என்னன்னு தெரியாது, அந்த தொகை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் பி. அது வந்து 2662 மாறுது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபார்முலா எழுதலாம். A = P of 1 + R/100 ஹோல் பவர் என்ன. ஸோ ஏ அமௌண்ட் என்ன கொடுத்துருவாங்க 2662. பி தெரியாது. 1 + R வந்து 10%, 10/100. N வந்து நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் இதை வந்து இப்படியே சம் பண்ணிக்கலாம். ஸோ 1/10. ஸோ P of 1 + 1/10 ஹோல் கியூப் 2662 அமௌண்ட். ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. பண்ணும்போது 10 + 1/10 the whole cube, P of 2662. So 10 + 1 11. So 2662 equal to P of 11/10 whole cube. So the 2662 P of 11 3 times எழுதிக்கலாம் by 10. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 226 இன்ட்டு கீழே இருக்கிறது ஃபுல்லாக மேலே போயிடும் பை 11 11 11 இன்ட்டு 11. ஸோ பி ஆக்சுவலாக 0 கேன்சல் பண்ணுவோம். 11 டேபிளில் வந்து 3 டைம்ஸ் தான் 11 பண்ணலாமா. ஃபஸ்ட்டு வந்து இது 1 டைம் அப்படின்னா 2 டைமு. ஸோ நமக்கு 40க்கு 44 பேலன்ஸ் வரும். 46னா 4 டைம்ஸு, மிச்சம் 2ங்கும்போது 22. மறுபடியும் இது வந்து 1 டைம் பண்ணலாம், 2 டைம், மிச்சம் 2 டைம். ஸோ இது 1 டைம் 22 2 டைம்ஸ் ஈஸியாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நமக்கு என்ன இருக்குது மிச்சம் 2 × 10 × 10 × 10. ஸோ 10 கியூபா. 10 கியூப் வந்து நமக்கு என்ன தெரியும் 1000ன்னு தெரியும். ஸோ 2 × 1000னா 2000. ஸோ இதான் பிஐயோட வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். P of 1 + R/100 ஹோல் பவர் n அது மட்டும் தெரிஞ்சுன்னா நம்ம அப்படியே போட்டுடலாம். ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே வரப்போகுது, அவ்வளோதான். ஓகே, தேர்ட் சம் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட் கொஷின். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைத்த கூட்டு வட்டி தொகை ரூபாய் 84 எனும் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 2018 கேட்ட கொஷின். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து மொத்த தொகை கொடுத்து நமக்கு அசல் கேட்டாங்க. ஆனால் இதில் என்ன பாருங்கள், கூட்டு வட்டி தொகை கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டினா என்ன, நமக்கு சிஐ வேல்யூ அது கொடுத்து அசல் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன அப்படின்னா சும்மா அதே ஃபார்முலா தான், ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம சிஐ கொடுத்துருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா எழுதலாம். சிஐ = P of 1 + R/100 ஹோல் பவர் n -1. அவ்வளோதான். இந்த -1 மட்டும் போடணும். ஏன் அப்படின்னா சிஐ கொடுத்து நமக்கு அசல் கேட்டாங்க அப்படின்னா அதே ஃபார்முலா -1 மட்டும் போட்டால் போதும். சிஐ கொடுத்து அசல் கேட்டான், டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா P of 1 + R/100 ஹோல் பவர் n மட்டும் தான், -1 வராது. அசல் வந்து கொடுத்து ஆக்சுவலாக வந்து அசல் வந்து சிஐ கொடுத்து கேட்டாங்கன்னா -1 வரும். ஓகே, ஃபார்முலாவில் எழுதலாம். சிஐ அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 84 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பி தெரியாது. 1 + R வந்து என்ன 10%, 10/100 ஹோல் பவர் 2 2 ஆண்டுகள் -1 0 0வா.
ஓகே, இப்போ நம்ம இதை என்ன எழுதலாம்னா P of 10 + 1 11 11/10 11/10 ஏன்னா 11/10 2 ஸ்கொயர்ன்றனால 2 -1 84. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த -1 வந்து இது ரெண்டுக்குமே ஈக்குவலாக, இது ரெண்டுக்கும் காமன் தான் -1. ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ P of 10 × 10 வந்து 100 ஆயிருமா, 11 × 11 11 ஸ்கொயர், அது வந்து என்ன 121. ஸோ -1 84 rupees. ஸோ 84 = P of 121 - 100/100 வந்துடும். ஏன்னா இங்கே மைனஸ் பண்ணுறதுனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 123ல் 100 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 21 வரும். ஸோ P of 21/100 84. ஸோ இப்போ நமக்கு P தான் வேணும். ஸோ 84 × 100/21 கிராஸ் மல்டிப்ளை ஈக்குவல் டு P. 4 டைம் நினைக்கிறேன், 21ல் 4 டைம் இருக்கும். 1 4 is 4, ஆமாம் 84. ஸோ 4 டைம் 1 4. இப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, ஸோ 1 × 4 தான் 4. அப்படிங்கும்போது 4 டிஜிட்டில் வருது, டேரெக்டாக அப்படி நீங்கள் இது பண்ணி பாருங்கள். ஸோ 4 × 100 வந்து 400. ஸோ அதான் பியோட வேல்யூ. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து சிஐ கொடுத்து பிரின்சிபல் கேட்டாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா P of 1 + R/100 ஹோல் பவர் -1 -1 மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. அதே தான் ஆரோட வேல்யூ போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது எப்பயும் நம்ம பண்ணுறது வந்து -1 இருக்குனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயே வந்து நம்ம பிரித்து எழுதிக்கிறோம் 11/10 11/10ன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இதுக்கும் நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஸோ அதனால் 11 × 11 மல்டிப்ளைல் தானே இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 121 10 × 10 100. ஸோ இதுக்கு வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100. ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணுறோம், ஏன்னா ஒரே டினாமினேட்டர் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ 21/100. ஸோ நமக்கு as usual P தான் வேணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வேல்யூ குறைச்சிடும், P வேல்யூ. ஸோ இது ஒரு மெத்தடு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த வந்து ஒரே ஒரு தடவை 2018 மட்டும்தான் இந்த மாதிரி சிஐ கொடுத்து பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. இல்லாட்டி மேக்ஸிமம் டோட்டல் அமௌண்ட் கொடுத்தா பிரின்சிபல் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க, ஒரு 2 to 3 டைம்ஸ். ஆனால் இது வந்து இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் இருந்துச்சு. நான் ரொம்ப பார்த்து தான் எடுத்தேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூனிக்காக இருக்க மாடலை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து மேக்ஸில் வந்து இந்த மாடல் அந்த மாதிரி மாடலும் சொல்ல முடியாது. ஸோ அந்த கான்செப்ட்னா அதில் எல்லா மாடலுமே நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, 4th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 cm². அது ஆண்டிற்கு 10% வளர்கிறது அப்படின்றாங்க. எனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் உயரத்தை காண்க. ஸோ இது 2022 கேட்ட கொஸ்டின். இது எப்படி நீங்கள் வந்து பிரின்சிபலாக அமௌண்ட்டா அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்கள். ஏன்னா இப்போதைய தொகைன்னு கொடுத்துருக்கான். அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரேட்டு இயர் நம்ம அதுக்கப்புறம் அதன் பாருங்கள் முன்பு அதன் உயரம்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி இருக்கிறது தான் பிரின்சிபல். பிரின்சிபல்ல இருந்து தான் வந்து அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு கூடும். அப்படின்றனால கண்டிப்பாக இப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட்டோட பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அதை வச்சு மேபி எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே பார்க்கலாம். நமக்கு ஃபார்முலா என்ன, A = P of 1 + R/100 ஹோல் பவர் n. ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 847. 847 P தான் கண்டுபிடிக்கணும். P 1 + R வந்து 10%. இயர் என்ன கொடுத்துருக்காங்க, 2 years. ஸோ 10க்கு இங்கே கேன்சல் பண்ணிக்கலாமா. ஸோ வந்து 10 + 1 11. P of 11/10 the whole square equal to 847. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 847 கீழே இருக்க 10 மேலே போயிடும். ஸ்கொயர்னால 2 10 11 கீழே. இப்போ பாருங்கள் இங்கே 7 இருக்குது. கண்டிப்பாக 11th டேபிள் தான் அடிக்க முடியும். பார்க்கலாம். 1 டைம்னு பார்க்கும்போது 7 டைம் தான் வர முடியும். ஏன்னா 8க்கு 88 வந்துடும். 7 77, மிச்சம் 7 இருக்குது பாருங்கள். ஸோ 7 1 டைம் 7 × 10 × 10 அப்படிங்கும்போது 700 வந்துடும் வேல்யூ. அதான் P. ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம P தான் கேட்க போகிறோம். ஸோ நமக்கு வரம்புல ஃபார்முலா தெரியும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து கீழே இருக்கிறது மேலே கீழே தான். ஸோ இந்த மாதிரி இல்லாட்டி உங்களுக்கு ஷார்ட்கட் எப்படின்னா இப்போ கொடுத்துருக்க வேல்யூ இப்படி எழுதிக்கோங்க. 847 நமக்கு வந்து % கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம எப்பயுமே என்ன எழுதுவோம், 10/100ன்னு எழுதுவோமா.
ப்ளஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா இன்க்ரீசஸில். ஸோ 847 இன்ட்டு 1110/100, 1110/100. ஸோ இந்த மாதிரி தான் எப்பயுமே நம்ம எழுதுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படின்னா 847 இன்ட்டு 100, 100/110 இன்ட்டு 110. ஏன் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க கேட்குறது முன்னாடி கேட்குறாங்க, அமௌண்ட்டிலேருந்து முன்னாடி கேட்டாங்கன்னா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா ஃபார்முலாவில். ஸோ இதையே தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இல்லாட்டி பாருங்கள் வந்திருக்கா 847 10 இன்ட்டு 10/11 அதே தான் இங்கே வந்திருக்கு. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி எழுதினாலும் சரி, ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி எழுதினாலும் சரி, 2 பண்ணாலுமே ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்பு போகிறதுக்கு பதில் டேரெக்டாக நீங்கள் அந்த வேல்யூ போட்டு அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்கள் எழுதிக்கிறா கூட உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஒன்றும் கிடையாது. 847 அந்த அமௌண்ட்டு ஏன் தலைகீழில் போடுறோம் அப்படின்னா முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் சின்ன அமௌண்ட்டு தான் மேலே இருக்கும், பெரிய அமௌண்ட்டு கீழே இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி கேட்டிருக்குது அசல் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620. இதில் 3 ஆண்டுக்கு முன் மக்கள் தொகை என்ன? இது 8th புக்கில் 2022 கேட்ட கொஷின். ஒன்றும் கிடையாது. ஒரு மக்கள் தொகை கொடுக்குறாங்க, 10% இன்க்ரீஸ் ஆகுது. அது என்ன வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகி என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 26,620 கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகி? 3 வருஷத்துக்கு. அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளிஃபை அமௌண்ட் பார்க்கலாமா? நம்ம போட்டது அந்த கடைசி செகண்ட் மெத்தடு, ஈஸி மெத்தட் பார்க்கலாம். ஸோ 26,620 இன்ட்டு 3 வருஷம்னா 3 தடவை போடணும். 10%னா 100 மேலேயும் கீழே 110 வருமா? ஏன் 3 தடவை போட்டிருக்கோம் அப்படின்னா 3 வருஷத்துக்காக. 10%க்கு 110. ஏன் வந்து சின்ன வேல்யூ மேலே இருக்குது அப்படின்னா இது முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ 0க்கு 0 போடலாம். இங்கே இருக்க 2 0க்கு, இங்கே இருக்குது, இங்கே 0க்கு போயிடலாம். ஸோ வந்து 2 0 அப்படியே இருக்கா. ஸோ இப்போ நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னா, ஓகே இனி வந்து நம்ம 11th டேபிளில் மட்டும் தான் அடிக்க முடியும். ஏன்னா கீழே ஜீரோஸ்லாம் மேலே அடிச்சிட்டோம், கீழே 11 மட்டும் தான் இருக்குது. 1 டைம் அடித்தோம் அப்படின்னா 2 டைம் 4, 44க்கு 4 மிச்சம் 2 டைம். மறுபடியும் இது 1 டைம் அப்படின்னா 2 மிச்சம் 2 22. 1 டைம்னா 2 டைம். ஸோ என்ன இருக்குது? 2 இன்ட்டு 100 இன்ட்டு 100 அப்படின்னா 4 0ன்றது 20,000. ஸோ இதான் பி வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். ஃபார்முலா படி போடலாமா? A = P of 1 + R/100 ஹோல் கியூப். ஏன்னா பவர் n-க்கு 3 கொடுத்துருக்காங்க. ஏன்ற இடத்துல P of 1 + 10/100. 10க்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம் by 3. ஸோ 26620 P of 10 + 1 11/10 ஹோல் கியூப். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 10 வந்து மேலே போயிடும். எப்படி இருக்குன்னா 26620 10 3 டைம்ஸ் வரும் கியூப்னால by 11 × 11 × 11. ஸோ பாருங்கள் 40 அப்படியே இருக்குது. பண்ணிட்டோம்னா நம்ம 11th டேபிளில் மட்டும் அடிச்சுக்கலாம். 1 டைம் 2 4 2 மறுபடியும் 1 டைம் 22 1 டைம் 2. ஸோ 2 × 10 zeros இருக்குது, 4 zeros இருக்குது. ஸோ 20,000 இதுதான் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாவில் போட்டாலும் ஓகே. ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் கடைசி ஸ்டெப் இந்த மாதிரி வர்றதுக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் 2 மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஈவன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு மெத்தடில் போட்டுட்டு இன்னொரு மெத்தடில் நீங்கள் கரெக்டாக இருக்கா ஸ்டார்டிங்கில் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அம்மா பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வென்ட் இருக்கோ அந்த ஒரு மெத்தடில் நீங்கள் போட்டாலும் எக்ஸாமில் கன்வென்ட் ஆகும். ஏன்னா 2மே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா டைம் வந்து உங்களுக்கு லேட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தொலைக்காட்சி வாங்கிய விலையிலிருந்து ஒவ்வொரு வருடமும் 10% குறைகிறது. என்ன கொடுத்துருக்காங்க? குறைகிறது கொடுத்துருக்காங்க. அத்தொலைக்காட்சியின் தற்போதைய மதிப்பு 23,835 எனில் 3 ஆண்டுக்கு முன்பு விலை என்ன? 2022 கேட்ட கொஷின். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? அதிகரிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ குறையுதுன்னு பார்க்குறோம். அவ்வளோதான், அதே தான். ஸோ ஃபார்முலா அப்படின்னா A = P of 1 - R/100. ஏன் இங்கே மைனஸ் போடுறோம் அப்படின்னா
குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. குறையுதுன்னா 1 - R தான். ஏற்கனவே ஃபார்முலாவே நான் வேறு சொல்லியிருக்கேன். இந்த பாருங்கள், மக்கள் தொகை அதிகரிச்சிச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸு வரும், குறைவு அப்படின்னா மைனஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதான் ஃபார்முலா. அப்படி ஃபார்முலா இல்லாட்டி குறையுதுனாவே நமக்கு என்ன வரும், வேல்யூ குறையுது அப்படின்னா மைனஸ் வச்சதுன்னா அதோட குறைஞ்சி வரும். அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஏன் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 83,835 P1 - R வந்து 10%, 10/100, 3 வருடங்கள். இந்த மாதிரி இல்லாமல் 10 - 1 9 வந்துடும். நான் தனியாக கூட எழுதுகிறேன். ஸோ 10 - 1/10 the whole cube 83,835. ஸோ P of 9/10 the whole cube 83,835. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 83 × 835 × 10, 3 10s வந்துடும் மேலே, by 9 ஈக்குவல் டு P. ஓகே, இப்போ நம்ம 9th டேபிளில் தான் வந்து நம்ம அடிக்க போகிறோம், பார்க்கலாம். ஓகே, இதை 1 டைம் அடித்தோம் அப்படின்னா 9 டைம் வந்து 81. ஸோ 2 இருக்குது, 3 9s are 27, 27 மிச்சம் 1. ஸோ 1 9 is 9, 4 45 5 டைமு. ஸோ அகெயின் நம்ம 9 டேபிளில் 1 டைம் 1 31 3 போகாது. ஸோ 0. ஸோ 0 போட்டோமா, 0 போடும்போது 31 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 3 டைம்ஸில் வந்து, ஏன்னா 36ஓட 31 கம்மியாக இருக்குது. ஸோ 3 டைம் 27 27 மறுபடியும் வந்து 4 மறுபடியும் 5. ஸோ மறுபடியும் வந்து என்ன இருக்குது, 1035/9, மறுபடியும் 1 டைமு. ஸோ மிச்சம் 1, மறுபடியும் வந்து 1 டைமு. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும், 15. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 115 × 30. ஸோ 1,15,000 ரூபா. ஸோ இதான் வந்து அதோட மதிப்பு. அதிலேருந்து நான் குறைஞ்சி 83,835 மாறிடுச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அமௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டுக்கு 10% ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிருக்குங்கும்போது நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். P = 1 P of 1 - R/100 ஹோல் பவர் என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மைனஸ்ன்றனால நம்ம வந்து 9/10 இந்த ஹோல் க்யூப்னு போட்டு ஸோ அந்த கிராஸ் பண்ணி போட்டுறோம். இதே வந்து நம்ம வந்து ஃபார்முலா இல்லாமல் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து என்ன, 83,835. ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு என்ன வரும், மேலே சின்ன நம்பர் வருமா. ஸோ மேலே வந்து 100. எப்போயும் கீழே வந்து ப்ளஸ் பண்ணுவோம். என்னத்தை நம்ம வந்து ரேட்டை வந்து 100ஓட ப்ளஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ மைனஸ் தான் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா குறையுது. ஸோ 100 - 10 × 100 - 10 × 100 - 10. ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே மைனஸ் பண்ணுறோம். ஸோ 83,835 × 100 90 × 90 × 90. ஸோ இப்போ 0 0 கேன்சல் பண்ணலாமா பாருங்கள். ஸோ 2 0க்கு இங்கே நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி 9th டேபிளில் நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் அங்கே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே 3 zeros இருக்குது. ஸோ இதே வேல்யூ தான் வரும். இன்னும் சில பேர் எப்படி போடுவாங்க அப்படின்னா 1,15,000 இதுக்கு 10% போடுவாங்க. 10%னா 1 0 கேன்சல் ஆகிடுமா. ஸோ 1,15,000 மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ 0 0 5 ஸோ 4 ஸோ 3 1. ஸோ மறுபடியும் இதுக்கு 10% கிடைக்கணும். இது 2வது வருஷம், அதை மைனஸ் பண்ணி 3வது வருஷம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு டைம் ரொம்ப எடுக்கும். சப்போஸ் நம்ம டக்குன்னு நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம போடலாம். ஆனால் இந்த மாதிரி போட நமக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் போடணும். ஒன்று இப்படி ஃபார்முலா வச்சோ, இல்லை அதுக்கு ஷார்ட்கட் மாதிரி, அதாவது இங்கே வர்றதை நம்ம இங்கேயே போடுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2ல் ஏதாவது ஒரு கன்வென்ட் மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டோம் அப்படின்னா டைம் எடுக்கும். ஒரு சமைக்கு நமக்கு 6 to 7 minutes மேலே ஆகும். ஸோ டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணணும் நம்ம எக்ஸாம் ஹாலில். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 7th கொஷின்.
நெக்ஸ்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 7th கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி விகிதத்தில் 5 வருடங்களில் 2 மடங்கானால் 15 வருடங்களில் எத்தனை மடங்காகும்? மடங்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து தனி வட்டியில் மடங்கு பார்த்தோம். மடங்கு -1 இன்ட்டு 100 பை கொடுக்குற வேல்யூ அது பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் மடங்கு வச்சு கேட்பாங்க. ஆனால் இது வரைக்கும் மடங்கு வச்சு கூட்டு வட்டியில் எனக்கு தெரிஞ்சு கேள்வி வரல. ஆனால் தனி வட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 வருடம் இயர்ஸு மடங்கு அப்படி வச்சுக்கோங்க. 5 வருடங்களில் 2 மடங்கா? ஸோ 15 இதில் வந்து எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கூட்டு வட்டியில் கேட்டாங்கன்னா எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்க? 15ன்றது 5 × 315 அதை அப்படியே இங்கே க்யூப் பண்ணிக்கோங்க. 2 × 8. ஸோ ஆன்சர் வந்து 8 இயர்ஸ் தான். ஸோ 8 வருஷத்தில் 15 மடங்காயிரும். ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக வந்து வருஷம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதில் 2 மடங்காக மாறுது. 15 வருஷத்துக்கு எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 5 × 3 அந்த 3 வந்து இங்கே க்யூப் பண்ணிக்கோங்க. பண்ணால் 8. ஸோ 8 வருஷம். ஸோ இந்த ரொம்ப சிம்பிள் ஷார்ட்கட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு 8th சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி விகிதத்தில் 15 வருடங்களில் 2 மடங்கானால் 8 மடங்கு எத்தனை வருடமாகும்? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ மடங்கு வருஷம். ஸோ மடங்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 மடங்கு 15 வருஷத்தில். ஸோ 8 மடங்கு என்ன ஆகும்? ஆக்சுவலாக சேம் லாஜிக் தான். மேலே என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோமா? மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம இங்கே மடங்கு கொடுத்துச்சு. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான்? மடங்கு கொடுத்துட்டான். இயர்ஸ் கேட்டிருக்கான். ஸோ வந்து 2ல் 8 வந்து என்ன? 2 க்யூப் வந்து 8. ஸோ 15 × 3 வந்து 45 இயர்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். ஒன்றும் கிடையாது, அதே தான். ஆக்சுவலாக வந்து இயர்ஸில் வந்து எத்தனை மடங்கில் 2ல் வந்து 8 வந்து எத்தனை 3 மடங்குன்னு பார்த்தோன்னா அதை வந்து 3 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அங்கே என்ன பற்றி இதுதான் இயருக்கும் மடங்குக்கும் இது சேம் ஷார்ட்கட் தான். ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும், பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பார்க்கலாம். கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 4500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6750 ஆகவும் கிடைக்கிறது. அந்த தொகை என்ன? ஆக்சுவலாக இது வந்து குரூப் 2A 2022 கேட்ட கொஷின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணிட்டான். அதே மாதிரி அசல் தான் கண்டுபிடிக்க சொல்லிட்டான். அதே மாதிரி வருடம் கொடுத்துட்டாங்க, 2 வருடம்னு. இதில் என்ன அப்படின்னா ரேட்டு கொடுக்கல. அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வருஷத்தில், அதாவது 2 இதாக கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, 4 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அந்த தொகையை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஓகே, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? A = P of 1 + R/100 ஹோல் பவர் என்ன? ஓகே, ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு எழுதலாம். 2 வருஷத்துக்கு அப்படின்னா வந்து P of 1 + R/100 ஹோல் ஸ்கொயர். என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க? 4500. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இதே 4 இயர்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். P of 1 + R/100 ஹோல் பவர் 4. அமௌண்ட்டு 6750. ஸோ இதை ஈக்குவேஷன் 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ஆல் டிவைட் பண்ணலாம். அதாவது ஈக்குவேஷன் 2வை டிவைட் பை ஈக்குவேஷன் 1. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா இது தானே பெரிய நம்பரு, 4/2. ஸோ P of 1 + R/100 power 4 / P of 1 + R/100 whole square equal to 6750/4500. ஓகே, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நமக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? பவரில் இருக்கிற சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது 2 ஒன்று பிபி வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 காமனாக இருக்கா? ஸோ அது அப்படியே 1 + R/100. 4ல் 2 போச்சுன்னா 2. நம்ம கண்டிப்பாக 6750/4500. இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது பாருங்களேன். சாரி கைஸ். ஆக்சுவலாக வந்து 1 + R/100 ஹோல் ஸ்கொயர். ஏன் அப்படின்னா அந்த 4 - 2 அங்கே 2 வந்துடுது. அந்த அமௌண்ட் அப்படியே எழுதிக்கலாம். எழுதும்போது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஈக்குவேஷனு இந்த 1 + R/100 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 3 வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா?
ஓகே, இப்போ நான் ஃபார்முலா அந்த எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பி ஆஃப் 1 + r/100 இந்த ஹோல் ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 4500. இதான் ஈக்குவேஷன் 1. இந்த 1 + r/100 the ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பி ஆஃப் 6750/4500 இன்ட்டு 4500. ஸோ இப்போ நமக்கு பி தான் வேணும். கிராஸ் மல்டிப்ளை வரும். மேலே இருக்கிறது கீழே, கீழே இருக்கிறது மேலே. இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து 0 0 பண்ணிக்கலாம். 5 டேபிள் 90 டைம்ஸ் வந்துடும். 1 டைம் 1ங்கும்போது 3 2 335 மறுபடியும் வந்து 1 18. ஸோ இது எப்படின்னா 2 டைமு. ஸோ 3 27. ஸோ இது 9 டைமில் வரும். இது 6 டைமில் வரும். மறுபடியும் இது வந்து 3 டைமு, இது 2 டைம்னு வந்துடும். மறுபடியும் 3 டேபிள்னா இது 1 டைம். ஸோ 1 டைம் 1ங்கும்போது 500. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 1500 இன்ட்டு 2ங்கும்போது 3000 ரூபா. ஸோ இதான் வந்து பியோட வேல்யூ. அகைன் நம்ம ஒரு பார்க்கலாம். சம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தொகை வந்து 2 வருஷத்துக்கு ஒரு இதாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு 4500 ஆகும். 4 வருஷத்தில் என்னவா மாறுது அப்படின்னா 6750 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ கேட்ட கொஸ்டின். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அதே ஃபார்முலா தான் பி ஆஃப் 1 + r/100 the ஹோல் பவர் n. ஸோ இதுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு 4 இயர்ஸ் தனித்தனியாக நம்ம எழுதிக்கிறோம். 2 இயர்ஸுங்கிறதுனால 2 4ன்னு சொல்லி 4500, இங்கே 6750 அப்படின்றது. ஸோ நம்ம 2 × 1 2 / 1 போகிறோம். ஏன்னா பவர் வந்து 4 தான் பெருசு. 4 - 2ங்கும்போது 2 வருது. 1 + r ஸ்கொயரு = 6750/4500. ஏன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்துடுது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இங்கே பாருங்கள், பி ஆஃப் 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் அதுவும் ஒன்றா இருக்கா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து இதை நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது கிராஸ் மல்டிபிள் வந்துடும். கீழே இருக்கிறது மேலே இருக்கிற கீழே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1500 இன்ட்டு 2 3000 வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து அசல், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அது எப்படின்னா அமௌண்ட்டு கொடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி கொடுத்தோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கொடுத்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அமௌண்ட்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அதிகரித்தால் குறைந்தால் அப்படிலாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குற டைப்ஸ் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி வருது என்னன்னு கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கொஷினே நம்ம பார்க்கவே முடியாது மேக்ஸ் இதில். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.